வீட்டில் ப்ரெட்டு மாம்பழம் இருந்தால் இந்த மாம்பழம் டெசர்ட்டை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். செய்கிறது ரொம்ப ஈஸி, 10 நிமிஷத்தில் பண்ணிடலாங்க. ஆனால் ஒரே நிமிஷத்தில் காலி பண்ணிவிடுவாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ஆத்யா. வெல்கம் டு அவர் சேனல் ஆத்யா ரெசிபீஸ் அண்ட் வ்ளாக்ஸ். இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் எல்லாம் இருக்கும். இந்த மேங்கோ டெசர்ட்டை இந்த மாம்பழம் சீசன் முடியறதுக்குள்ளே கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இதுக்காக ஒரு பெரிய மாம்பழம் எடுத்துட்டேங்க. நல்லா பழுத்துட்டு நல்லா ஸ்வீட்டாக இருக்கணும். நீங்கள் எந்த மாம்பழம் வேணாலும் எடுத்துக்கலாங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து பக்கத்தில் இருக்கட்டும். இந்த மாம்பழம் பீசஸ் வந்து மெஷர்மெண்ட்டில் சொல்லணும்னா ஒரு 1.5 கப் அளவுக்கு இருக்குங்க. 1 கப் அளவுக்கு இந்த மாம்பழம் பீசஸை ஒரு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3-4 ஸ்பூன் வரைக்கும் சர்க்கரையை போட்டுட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. மீதி 1/2 கப்பு மாம்பழம் பீசஸை பக்கத்தில் இருக்கட்டும்ங்க. இப்போ இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி பக்கத்தில் இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் மேலே பேனை வச்சுட்டு இதுலேயே ஒரு 1/2 லிட்டர் வரைக்கும் பாலை ஊற்றிக்கலாம். இந்த பால் வந்து நல்லா கொதிச்சு வரணும். இது கொதிக்கிறதுக்குள்ளே கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு பவுலை எடுத்துகிட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நார்மல் கஸ்டர்ட் பவுடர் தான் எடுத்துட்டேன் நான். இது வந்து வெனிலா ஃப்ளேவர் கஸ்டர்ட் பவுடர். உங்ககிட்ட இருந்தால் மேங்கோ ஃப்ளேவர் கஸ்டர்ட் பவுடர்னா கூட எடுத்துக்கலாங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி பால் இல்லைன்னா தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கரைச்சி பக்கத்தில் இருக்கட்டும். இப்போ பால் கூட நல்லா கொதித்து வந்துச்சுங்க. இதுலையே முன்னாடியே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இந்த கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸை கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரே வாட்டி சேர்த்திங்கன்னா பால் வந்து லம்ஸ் ஃபார்ம் ஆகும், கட்டி கட்டியாக வந்துடும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுலேயே ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்கலாம். இந்த சர்க்கரையெல்லாம் நல்லா கரைச்சி நம்ம போட்ட இந்த கஸ்டர்ட் மிக்ஸ் எல்லாம் கூட நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியாக வரணும். இப்படி திக்கான கன்சிஸ்டன்சியாக வந்த பிறகு இதுலேயே முன்னாடி கிரைண்ட் பண்ணி வச்சுட்டு இந்த மேங்கோ பியூரியை கூட போட்டுக்கலாங்க. போட்டுட்டு ஒரு நிமிஷம் நல்லா பாயில் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சி வந்துச்சுன்னா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது இறக்கிட்டு கொஞ்சம் சூடு ஆறுனா போதும். கம்ப்ளீட்டாக ஒன்றும் ஆற தேவையில்லைங்க. இப்போது இந்த டெசர்ட் பண்ணுறதுக்கு மெயின் இன்க்ரீடியண்ட் ப்ரெட்டுங்க. உங்ககிட்ட எந்த ப்ரெட் இருந்தாலும் எடுத்துக்கலாம். இந்த ஓரமாக இருக்கிற ப்ரௌன் பாட்டெல்லாம் கூட எடுத்துடலாங்க. எடுத்துட்டு இந்த ப்ரெட் ஸ்லைசஸை ஒரு கேக் டின்னு இல்லைன்னா இந்த மாதிரி கிளாஸ் ஜாரு ஏதாவது பிளேட்டாக உங்ககிட்ட எது இருக்கோ அதில் இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி நல்லா கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வச்சுட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த மேங்கோ கஸ்டர்ட் மிக்ஸை எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். சுற்றி எல்லாத்தையுமே கவர் ஆகிற மாதிரி போட்டுக்கலாங்க. போட்டுட்டு ஒரு 4 ப்ரெட் ஸ்லைசஸை திருப்பியும் ஓரங்களெல்லாம் கட் பண்ணிவிட்டு மேலே இந்த மாதிரி வச்சிடலாம். வச்சுட்டு மேலே மீதி இருக்கிற கஸ்டர்ட் மேங்கோ மிக்ஸை கூட போட்டுக்கலாங்க. போட்டுட்டு இதெல்லாம் இந்த மாதிரி செட் பண்ண மாதிரி ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது வந்து ஃப்ரெஷ் க்ரீம் கொஞ்சம் போட்டேன். அது மேலேயே மேங்கோ பியூரியை கூட கொஞ்சம் போட்டேங்க. இதெல்லாம் சும்மா டெக்கரேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி விருப்பமோ அந்த மாதிரி கார்னிஷ் பண்ணிக்கலாம். இது பார்க்குறதும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதும் நல்லாயிருக்குங்க. இப்போது மேலே கொஞ்சம் பாதாமாக நல்லா ஸ்லைசஸாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் தூவிட்டேன். அது கூடவே என்கிட்ட ரோஸ் பெட்டல்ஸ் இருக்குது, அது கூட கட் பண்ணி போட்டேங்க. கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும்ல. அவ்வளோதாங்க, நம்ம மேங்கோ டெசர்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போது மூடியை போட்டுட்டு இது ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரம் விட்டிங்கன்னா கரெக்டாக செட் ஆகிடுங்க. நான் லாஸ்ட்டில் கொஞ்சம் மாம்பழம் பீசஸை கூட போட்டுட்டேங்க. இப்போ இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாங்க. 1 மணி நேரத்துக்கு கழித்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா செட் ஆகிடுச்சு. சாப்பிடும்போது கூட சில்லுன்னு சூப்பராக இருக்குங்க. இதே டெசர்ட்டை நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் வாங்கினோன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குங்க. வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டோம்ல. கண்டிப்பாக இந்த மேங்கோ டெசர்ட் ரெசிபியை நீங்கள் கூட வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் நம்ம சேனலில் மேங்கோ ரெசிபிஸ் எல்லாம் இருக்குது. அதோட வீடியோ லிங்க்ஸ் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இப்போதைக்கு சைனிங் ஆஃப் உங்கள் ஆத்யா. பாய்.